வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக நமீபியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். மருத்துவம், மருந்தாக்கம், எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. நமீபியாவின் மிக உயரிய சிவிலியன் விருது இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்படுகிறது. இது அல்லாது பிரதமர் திரு நரேந்திர மோடி நமீபியா நாடாளுமன்றத்திலும் உரையாற்ற இருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் சுரு மாவட்டத்தில் இன்று இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாகுவார் ரக பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து விசாரணை நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் இருந்த 2 விமானிகளும் உயிரிழந்தனர். குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் இன்று பாலம் இடிந்து 5 வாகனங்கள் ஆற்றில் விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தது குறித்து மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை அமலாக்க நிறுவனங்கள் குறித்து மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு இடையே மத்திய பல்கலைக்கழக அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் மாநாடு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாளை தொடங்கவுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துணை சபாநாயகர் திரு ராஜவேலு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலருடன் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணனை சந்தித்து பேசினர். பின்னர் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் சபாநாயகர் திரு ஆர் செல்வத்தை சந்தித்தனர். அடுத்தடுத்த இத்தகைய சந்திப்புகளால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்திக்க பிஜேபி மேலிடக்குழு புதுச்சேரி வரவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காரைக்காலில் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற பரமதத்தர் புனிதவதிகா திருக்கல்யாண உற்சவத்தை தொடர்ந்து விழாவின் முக்கிய பகுதியான மாங்கனி இறைத்தல் வைபவம் நாளை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.